வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேசிய பணியாளர்கள் உரிமை சட்டம் 13 அம்மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தையும் மற்றும் அவர்கள் எவ்வாறு இன்றைக்கு சமூகத்திலிருந்து ஒடுக்கப்படுகிறார்கள், எவ்வாறு நிராகரிக்கப்படுகிறார்கள், அரசியல் ரீதியாக ஜோடிக்கப்பட்ட வழக்குகளாக சித்தரிக்கப்பட்டு சிறை கைதிகளாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் இஸ்லாமிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக இன்று ஒரு சித்தரிக்கப்பட்ட வழக்குகளாக அம்மக்கள் மீது சுமத்துகின்ற எண்ணற்ற வழக்குகள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமே இன்றைக்கு ஒரு அச்சுறுத்தலான வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்துமே முழுமையாக அரசு ஏற்று பரிசீலனை செய்து அம்மக்களுக்குரிய விடுதலை அளிக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். எத்தனையோ பொய் வழக்குகளால் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த சமூகம் ஒரு சாதாரணமாக வரக்கூடிய நபர்கள் கூட ஆயுதம் தாங்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்துமே பரிசீலனை செய்து அம்மக்களும் சுதந்திரமான ஒரு சுவாசத்தை சுவாசிக்கக்கூடிய நிலைப்பாடை கொண்டு வர வேண்டும். ஒரு சாதாரணமான அவர்களுக்குரிய சமூகத்துக்காக நம்மளுடைய சமூகத்துக்காக பேசக்கூடிய நபர்களை அரசியல் ரீதியான ஒரு ஒடுக்குமுறை சித்தரிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய எண்ணற்ற வழக்குகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார வர்க்கம் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. அனைத்துமே மத்திய அரசும் மாநில அரசும் இதை கருத்தில் கொண்டு வருகின்ற காலங்களில் அம்மக்களும் சட்டமன்றத்தில் நேரடியாக அமர்ந்து பேசக்கூடிய அங்கீகாரம் அளிக்க வேண்டும். குழந்தைகளும் பெண்களும் பாதுகாப்பாக இருப்பதற்குரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முழுமையாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசுவதற்குரிய அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்பதை இங்கு அனைத்து மக்களின் எளிய மகளாக பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.